பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. டெஸ்லா இந்த ஈலான் மஸ்க் அவர் இந்தியாவுக்கு வராரு, பாரத பிரதமரை சந்திக்கிறாரு அப்படின்னு டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வராத ஈலான் மஸ்க்கு அதே தேதியில் சைனாவுக்கு போயிருக்கிறாரு. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சைனாவில். டெஸ்லா காரில் அவங்களால போட்டி போட முடியல. அடுத்து பார்த்தாங்க, சரி எங்கே உலகத்தில் அதிகபட்சமான மக்கள் தொகை, யார் தலையில் மிளகா அரைக்கலாம், இந்தியர்கள் தலையில் தான் மிளகா அரைக்கலாம். நம்முடைய பாரத பிரதமரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒழுங்கு மரியாதை வந்து எலக்ட்ரிக்கல் கார்கள்லாம் நீங்கள் டேக்ஸ் குறைக்கணும், 110% போடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களா, நாங்கள் கண்ணா பண்ணால் நான் 50% 100% டேக்ஸ் போடுவேன். இவங்க வந்து ஒரு 15% குறைச்சிட்டாங்க. நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் வந்து அதானி, அங்கே வந்து ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பர் வந்து ஈலான் மஸ்க். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, என் நண்பருக்கு நீங்கள் அங்கே டேக்ஸை குறைக்கணும்னா உங்கள் நண்பர் மேலே ஒரு கேஸ் இருக்குது அமெரிக்காவில், அதை நாங்கள் கிளியர் பண்ணிவிடுவோம். ஒரு வேலை டெஸ்லா வந்தால் இன்னும் மேனுஃபேக்சரிங் பேசிங் இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பித்தால் அவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு எதிர்கட்சின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணா அவரு. ஆனால் அவரோட சாய்ஸ் தென்னிந்தியாவில் இருக்கிற நம்ம ஒன்றும் ஆந்திரா இல்லைனா தமிழ்நாடு போகணுங்கிறது தான் அவங்க பேக் அண்ட் டீம் அப்படிதான். அப்போ இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் டெஸ்லா நம்மளுடைய ரோட்ஸ்க்கு அது ஏற்ற மாதிரி இருக்குமா சார்? அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல. என்னதான் ஒரு ட்ரம்ப்போட பாலிடிக்ஸ் பிடிக்கல, இந்தியாவை மிரட்டினாருன்னு சொன்னாலுமே டெஸ்லான்றது ஒரு பிராண்ட், ஒரு சூப்பர் பிராண்ட். அது ஒரு பிராண்ட் இமேஜும் கொடுக்கும். நாளைக்கு திணைக்கு மாட்டவோ டெஸ்லாவே அங்கே போயிட்டாங்க, நம்மளும் வந்து தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு மற்ற தொழிலதிபர்களும் விரும்புவாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தமிழக பட்ஜெட் வர இருக்கு, 14ஆம் தேதி தாக்கல் செய்யிருக்காங்க. ஸோ பட்ஜெட், இந்த தமிழக பட்ஜெட்டில் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்காது? என்னென்ன எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க? பொதுவாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் வந்து ஒரு நேர்முக வரி, மறைமுக வரி இதெல்லாம் வந்து ஒரு நிறைய இருக்கும். அதனால் அது வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து ஸ்டேட் பட்ஜெட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நேர்முக வரியும் சரி, மறைமுக வரியும் சரி இவங்ககிட்ட கிடையாது. மற்றபடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சொத்து வரி ஏற்றுறது, ஸோ அந்த மாதிரி இவங்களோட டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுதான் இருக்கும். பெரும்பாலும் வந்து ஒரு பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெருசாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள், சில நேரங்களில் வந்து சொத்து வரிகளை ஏற்றுறாங்க கடைசிகளில், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வரவு செலவு கணக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர், அதாவது இந்த மகளிருக்கு உரிமை திட்டம், சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு சமூக நலத்திட்டங்கள் வந்து இன்னும் எதாவது பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகையை சொல்கிறாங்க, அது வந்து ஒரு நிறைய பேருக்கு விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போ ஓரளவு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த அரசு மேலே வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் வந்து கடன் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க, வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு வாதம் ஏற்றுக்கொண்டாலும் எட்டது 7.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் போயிடுச்சு. இந்த அரசு மட்டுமே 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை கடன் இருக்க தான் செய்யுமா? அதாவதுங்க, பொதுவாக வந்து ஒரு கடன்றது, நாளைக்கு நீங்கள் போய் யார்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்கள், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். ஸோ உங்களை நம்பி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் வர்த்தி. ஸோ உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்குது, ஸோ உங்களுடைய வளர்ச்சி விகிதங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா தான் உங்களை நம்பி கடன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்றது, கடன் வாங்காமல் வந்து ஒரு பெரிய பெரிய திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியாது. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பொறாமப்படுறவங்க வந்து இது அதிகமாகி போச்சு, அது அதிகமாகி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டு. கடன் வாங்குறவங்களுக்கு, கடன் கொடுக்குறவங்களுக்கு, கடன் வாங்குறவங்க கிரெடிட் வார்த்தையாக இவங்க வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாங்களான்றதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. கடன் வாங்குறவங்க அதுக்கு திருப்பி செலுத்த போகிறாங்க. ஸோ தனி மனிதர்களாக நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெரிதாக விவாதம் பண்ண வேண்டியதில்லை. இது ஏதோ சில எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர, இதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் அப்படி கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து அதிகமாக கடன் வாங்குறாங்க.
ஸோ எல்லா அரசாங்கங்களுமே கடன் வாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்முடைய நாடு வந்து ஒரு பணக்கார நாடு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வந்து பெருசாக ரிசோர்ஸஸ் கிடையாது. ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு பண்ணும்போது அவங்க வந்து சில இடங்களில் கடன் வாங்கி தான் ஆகணும். அதனால் ஒரு நாடு ஒரு மாநிலம் வந்து ஒட்டுமொத்த நாட்டை கம்பேர் பண்ணும்போது, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு சாமானியன் பார்வையில் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு சொத்து வரி ஏற்றுறாங்க, கரண்ட் பில் கட்டணம் ஏற்றுறாங்க, அதெல்லாம் எதுவும் குறைக்காம வெறும் கடனை மட்டுமே ஏற்றிட்டே போகிறாங்கன்னு ஒரு இயல்பான ஒரு பார்வை பார்க்கும்போது அது அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ளப்படும் சார். அது இல்லை, அது இருக்க தான் செய்யும். பொதுவாக வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லா பொருட்களுடைய விலை ஏறினே தான் நம்ம தவிர இறங்காது இல்லைங்களா. ஒரு பொருள் விலை ஏறும்போது வந்து நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அங்கே விட இங்கே குறைவாக இருக்கா, இல்லை அங்கே விட இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கா. ஒரு சில இடங்களில் வந்து நம்முடைய வரிகளுக்கு அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறை வீடுலாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அது வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 11%. எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்களில் இதை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ 7, 8 அப்படின்ற அளவில் தான் இருக்குது. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 அவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா வந்து ஒரு மாநில அரசாங்கங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஸோ மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடின்றது உங்களுக்கு தெரியும். மும்மொழி கொள்கையை ஒத்துக்கினா தான் காசு கொடுப்பேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு கட்சி மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற கட்சிக்கு எதிர்கட்சியாக கூட்டணி இல்லாமல் அப்படி இருக்கும்போது எந்த வகையிலலாம் இவங்களுக்கு பணத்தை தடுக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த ஒரு அரசாங்கத்தை நடத்தி ஆகணும், அதுக்கு பணம் தேவைப்படுது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளார ஓகே எங்கெல்லாம் வந்து விலையை ஏற்ற முடியுமோ வேறு வழி கிடையாது. ஓகே சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார் வாங்குறீங்கன்னா அந்த ரோட் டேக்ஸ் இருக்குது. அந்த ரோட் டேக்ஸ் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய. ஸோ பத்திரப்பதிவுத்துறைன்றது மாநில அரசாங்கம். ஸோ வருமான வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம். ஸோ மாநில அரசாங்கத்துக்கு உள்ளார இருக்கிற அதிகாரம். ஓகே சார். இப்போ இங்கெல்லாம் வந்து இது ஏற்றுறாங்க, ஏன்னா இது வேறு வழி இல்லை. ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தை எப்போ பார்த்தாலும் சண்டை ஓடிங்குது. இவங்களுக்கு கேட்குற பணம் அங்கிருந்து வரமாட்டேங்குது. ஆனால் இவங்க அந்த இதை நடத்தியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால சில நேரங்களில் இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குறாங்க, அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஸோ ஆனால் கடன் வாங்குறதுனால வாங்குறாங்களா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. கடன் வாங்குறது வந்து இப்போ ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குது, கடன் வாங்குறாங்க, அது மெட்ரோ ப்ராஜெக்ட் ஓடுது, அதில் வர லாபத்தை வச்சு தான் அந்த கடன் அடைக்கிறாங்க. ஸோ தனி மனிதர்கள்கிட்ட இருந்து வரியை ஏற்றி அதனால் வந்து இப்போ அவங்க கடன் வாங்கி அவங்க எதை வீண் செலவு செஞ்சுட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்காக மக்கள் மேலே வந்து வரி அதிகமாக ஏற்றினாங்கன்னா அது தவறு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நடக்கலை. இது வேற, அது வேற. சரி, இப்போ கடந்த பட்ஜெட்டில் சில வரி விதிப்புகள்லாம் வந்து போட்டாங்க. இந்த அரசோடைய முழுமையான பட்ஜெட் இதுதான். அடுத்த எலெக்ஷன் இருக்கனால அது இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த முறை கடன் அதிகமானா கூட பரவாயில்ல, வரி இல்லாத ஒரு பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னு அரசு வந்து சில முன்னெடுப்புகளை எடுக்கிறதா நமக்கு தகவல்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பட்ஜெட்டை அப்படி வரி இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படி கொடுத்துட முடியுமா சார்? கொடுத்தா திரும்ப கடன் சுமை அதிகரிக்கும், திரும்ப பொருளாதார நெருக்கடி, எந்த நலத்திட்டங்களும் செய்ய முடியாதுன்னு அது ஒரு சைக்கிளாகவே போயிட்டு இருக்கும்ல சார்? அது கொடுக்க முடியுங்க. ஏன்னா இது வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வரின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 90-95% வரி இந்த மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது. ஓகே சார். இவங்களுடைய வரிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருமானம் குறைவு தான். அதில் வந்து அந்த வரி இல்லாமல், அதுவும் குறிப்பாக வந்து நீங்களே சொன்ன மாதிரி அடுத்த மே மாதம் வந்து எலெக்ஷன் வந்துடும் இல்லைங்களா? சொன்ன ஒரு வருஷம் தான் இருக்குது. அடுத்த பட்ஜெட் அவங்க வந்து முழு பட்ஜெட் போட முடியாது, ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு முழு பட்ஜெட்டு, திமுகவினுடைய கடைசி பட்ஜெட்டு. இது வேற இப்போ ஒரு அரசியல் வரை இப்போ ரொம்ப களம் வந்து பரபரப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஒரு புதிய கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கூட்டணிகள்லாம் பெரியது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு திமுக கவர்ச்சிகரமாக ஒரு சவாலான ஒரு இதுவாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்தினா அங்கே கையில் காசு இருக்காது. ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கூட வேறு ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் 1-2 ஏற்றலாம், அது சொல்ல முடியாது.
ஒரு பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார் இந்த கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? பொதுவாக ஒரு பார்வை பார்த்தா இந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய அடிக்கல் நாட்டுறாங்க, சில திட்டங்கள் தொடங்கி வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக டிஆர்பி ராஜா வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது. தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டோட ஓவரால் வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக வந்துங்க நம்முடைய தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குது. காலகாலமாகவே வந்து ஒரு சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் காங்கிரஸ் பீரியட்லலாம் லைக் தமிழ்நாட்டுக்குன்னு பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து வரவே வராது. அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அவங்க நார்த் இந்தியாவுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு தமிழகம் வந்து காலகாலமாகவே வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாநிலம்தான். ஆனால் இதையும் மீறி தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கடந்த 50 ஆண்டு காலத்தில் நல்லா இதுவாயிருக்கு. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மருத்துவம், உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவம்னா அது சென்னையில் தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே நம்ம வந்து நீட் இல்லாமல் தான் சாதிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நீட்டை வந்து நம்ம என்னைக்குமே பண்ணதில்லை. நம்ம எப்போவுமே வந்து கிட்டத்தட்ட காலகாலமே நம்ம 69% ரிசர்வேஷன் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் நீங்கள் ஒரு வாகன உற்பத்தி துறை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன். ஒரு லாரி அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா லாரி இருக்குது, அசோக் லைலண்ட், 2 தான் லாரி இந்தியாவிலே. அதில் ஒன்று வந்து அசோக் லைலண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. கார் தொழிற்சாலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குந்தாய் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஃபோர்டு தமிழ்நாட்டில் இருக்குது, நிசான் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து வாகனம், பிஎம்டபிள்யூ அவங்களோட அசம்பிளியும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாகன உற்பத்திலாம் வந்து இருக்குது. டெட்ராய்ட் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது அமெரிக்காவில், ஒரு இருக்குது. அதுதான் வந்து உலகத்திலேயே வந்து ஆட்டோமொபைலுக்கு நம்பர் 1. ஓகே சார். ஆனால் இப்போ அந்த டெட்ராய்டு அழிஞ்சிடுச்சு. இப்போது இன்னைக்கு தேதிக்கு தமிழகம் தான், சென்னை தான் உலகத்துக்கே மோட்டார் வாகனத்துறை இல்லை நம்பர் 1 அப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு தொழில்துறை அப்படிங்கிறது வந்து அதே போல் இன்னொன்று பண்ணால் ஐடி எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு தமிழகம் வந்து நல்லது இருக்குது. ஸோ நம்முடைய தொழில் வளர்ச்சி வந்து எப்பவுமே, அதாவது பொதுவாக வந்து சொல்லுவோம், other countries are progressing because of their governments and our country progress despite the government. மற்ற மாநிலங்கள்லாம் மத்திய அரசு உதவியால் மேலே போகுது. நாம் வந்து மத்திய அரசு நமக்கு எதுவுமே செய்யலைனாலும் நம்ம அதையும் மீறி மற்ற மாநிலங்களோட போட்டி போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இப்போ வேறு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த உலக நடப்புகள் பற்றி நம்ம பேசுவோம். அமெரிக்காவில் வந்து டெஸ்லா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறாங்க. அதனுடைய ஓனர் பேர் வந்து ஈலான் மஸ்க்கு. இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிஜேபி அவருடைய 2வது டேர்ம் முடிகிற நேரம் ஈலான் மஸ்கை எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் வந்து டெஸ்லா கம்பெனி ஆரம்பித்தாக்கா நமக்கு வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈலான் மஸ்க்கு கிட்டலாம் பேசிட்டு ஈலான் மஸ்க்கு இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அவர் இந்தியாவுக்கு வராரு, பாரத பிரதமரை சந்திக்கிறாரு அப்படின்னு டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு யூகிக்கிறேன். இதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வழக்கம் போல் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்கள் வந்து வட மாநிலங்களில் தான், குறிப்பாக வந்து டெஸ்லா வந்து குஜராத்தில் தான் வரணும் அப்படின்னு எதனா கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அவர் ஈலான் மஸ்க் என்ன பண்ணியிருப்பார், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பாரு. ஆராய்ச்சி பண்ணதில் தமிழ்நாடு அல்லது ஆந்திரா இதுதான் வந்து ஒரு சரியான இடமா இருக்கும், இங்கே தான் வந்து ஸ்கில்டு மேன் பவர் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவர் வந்து இல்லை நான் தமிழ்நாடுல ஆந்திராவுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ தமிழ்நாடும் எதிர்கட்சி, ஆந்திராவும் எதிர்கட்சி. அதனால் இவங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, இது ஏதோ பிரச்சனையில் வந்து அவர் வரல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வரல அப்படி இப்படின்னு சப்பை கட்டினாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வராத ஈலான் மஸ்க்கு அதே தேதியில் சைனாவுக்கு போயிருக்கிறாரு. இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறிச்சு. அது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆமாம். இப்போ என்ன ஆச்சு, அமெரிக்காவில் வந்து பைடன் ஆட்சி கவுந்துடுச்சு.
ஈலான் மஸ்க்கு சப்போர்ட்டு ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்துட்டார். அவர் வந்து ஈலான் மஸ்கோட நெருங்கிய நண்பர். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. கண்டிப்பாக என்னென்னா, இப்போ வந்து ஈலான் மஸ்கோடைய கார் பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்லா கார் வந்து அவங்க அதிகபட்சமாக வந்து சைனாவில் தான் விற்பனை ஆகுது. இந்த சைனாவில் என்ன நடக்குதுன்னா, இப்போ சைனாவில் வந்து உள்நாட்டில் வந்து சீன கார்கள்லாம் உண்மையில ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. ஓகே சார். இந்த பிஒய்டின்னு ஒரு கார் இருக்குது, அது இந்தியாவில் கூட இருக்குது சார். ஆனால் அது எல்லா மாடலில் இல்லை, சில மாடல் தான் இங்கே இருக்குது. அவங்களுடைய சில மாடல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். அவங்க ஒரு எஸ்யூவி தயாரிச்சிருக்கிறாங்க. திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, திடீர்னு ஒரு ரிவர் வருதுன்னா ரிவர்லேயே கிராஸ் பண்ணுது, தண்ணியிலே மிதக்குது, 1/2 மணி நேரம் தண்ணியில் மிதக்குது போகுது. ஓகே, ட்ரைவ் பண்ணிக்கிட்டே. ஆமாம். ஓகே, ஒரு படகு மாதிரி போயிடலாம். சமீபத்தில் என் பையன் கார் எடுத்துன்னு போயிருந்தா, நங்கநல்லூரில் ஒரு இது இருக்குது, அண்டர் பாஸ் இருக்குது. ஆமாம் சார். திடீர்னு ராத்திரி ஒரு மழை, என் கார் மாட்டிக்கிச்சு, ரிப்பேருக்கு போனால் 75 லட்ச ரூபாய் பில்லு வந்துக்குது. ஆனால் அந்த காரை இருந்தால் உங்களுக்கு தண்ணியில் போய் டிராவல் பண்ணி அடுத்த பக்கம் போயிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க வந்து தொழில், அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சைனால. அதனால இப்போ டெஸ்லா காரில் அவங்களால போட்டி போட முடியல. அடுத்து பார்த்தாங்க, சரி எங்க உலகத்தில் அதிகபட்சமான மக்கள் தொகை, யார் தலையில மிளகா அரைக்கலாம், இந்தியர்கள் தலையில தான் மிளகா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமரை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஒழுங்கு மரியாதை வந்து எலக்ட்ரிக்கல் கார்கள்லாம் நீங்கள் டேக்ஸ் குறைக்கணும், 110% போடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களா, நாங்கள் கண்ணாபண்ணா நான் 50% 100% டேக்ஸ் போடுவேன், ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போடுவேன் அப்படின்ட்டு உடனே இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு 15% குறைச்சிட்டாங்க. இப்போ பியூஷ் கோயல் போயிட்டு வந்தப்போ கூட அதை பற்றி. ஆமாம். இதில் வந்து எனக்கு வந்து பிஜேபிக்கு ரொம்ப எதிரான நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, சார் இது மட்டும் இல்லை சார், இன்னுமே நிறைய விஷயம்லாம் நடந்துருக்குது. நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் வந்து அதானி. ஓகே. அங்கே வந்து ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பர் வந்து ஈலான் மஸ்க். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, என் நண்பருக்காக நீங்கள் அங்கே டேக்ஸை குறைக்கலனா உங்கள் நண்பர் மேலே ஒரு கேஸ் இருக்குது அமெரிக்காவில், அதை நாங்கள் கிளியர் பண்ணிவிடுவோம் இப்படின்னு மிரட்டி இருப்பாங்க சார் அப்படின்றாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் நடந்திருக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, இப்போ டேக்ஸ்லாம் வந்து ஒரு 15% அப்படின்னு குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்குமே நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஆமாம், உக்ரைனை வச்சு அமெரிக்கா வந்து யுக்ரைனை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, மற்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, ஜெர்மனியில் வந்து சில இன்சிடென்ட் நடந்துருக்குது. டெஸ்லா காரு ஒரு ரோட்டில் போச்சுன்னா கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஓகே. ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். ஸோ இப்போ ட்ரம்ப்பை பிடிக்காதவங்க வந்து கார் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் நிறைய கார் ஓனர்ஸு எனக்கு ஈலான் மஸ்கை பிடிக்காது, ஈலான் சாக்ஸ் ஓகே அப்படின்லாம் வந்து அந்த கார்ல ஸ்டிக்கர் ஒட்டுருக்காரு. இன்னொருத்தர் ஸ்டிக்கர் பாதுகாத்துக்கிறதுக்காக. ஆமா, இன்னொருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு, ஈலான் மஸ்க் பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த காரை வாங்கிட்டேன் அப்படின்லாம் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் தயாரிச்சு விற்கிறது ஒரு நல்ல சூப்பர் பிசினஸா ஓடிக்கிட்டு இருக்குது ஜெர்மனில. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமெரிக்காலேயே வந்து சில இடங்கள்ல வந்து இப்போ எதிர்கட்சி டெமோக்ராட்ஸ், இவங்க வந்து ரிபப்ளிக். டெமோக்ராட்ஸை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, நம்ம இது மேலே வந்து டெஸ்லா கார் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து இதாகுது, ஒரு பொலிட்டிக்கலாக போயிடுச்சு. இப்போ பார்த்தாங்க அந்த இந்த டெஸ்லா காரனுடைய ஃபார்ச்சூன் குறைஞ்சின்னு போயினாகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்தியர்கள் தலையில் தான் மிளகா அரைக்கணுன்ட்டு இவங்க நம்ம இந்தியா அரசாங்கத்தை மிரட்டி டேக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு வரணும், இந்தியர்கள் தலையில் மிளகா அரைக்கணும், ஈலான் மஸ்க் நல்லா இருக்கணும்னு தான் ட்ரம்ப் நினைக்கிறாரு இல்லைங்களா. இதனால் என்னாச்சுன்னா, நம்முடைய பங்குச்சந்தைகள் பொதுவாகவே கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதில் குறிப்பாக வாகனத்துறை பங்குகள்லாம் வந்து ரொம்ப பெருமளவு இறங்கியிருந்தது. ஒரு 52 வீக் லோன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண்டு இல்லாத அளவுக்கு பெருமளவு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒருவேளை இது வந்து நம்முடைய தமிழக பொருளாதார பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த பாதிப்பு இருந்தாலுமே இதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் ஒரு வேளை டெஸ்லா வந்தால், இப்போ வந்துட்டாங்க, இன்னும் மேனுஃபேக்சரிங் பேசிங் இன்னும் ஆரம்பிக்கலை, ஆரம்பித்தால் அவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கான உள்கட்டமைப்பு அது எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஒரு 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 உங்களுக்கு வந்து நிறைய கார்லாம் தயாரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போர்ட் இருக்கணும். எஸ் சார்.
ஸோ நீங்கள் இந்த போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவோட மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி, ஹரியானா அதெல்லாம் வராது. ஒன்று குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த இதில் தான் வரணும். ஸோ சென்னை போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஹுண்டாய் இங்கே கார் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். ஸோ அந்த உள்கட்டமைப்பு, ஸ்கில்டு மேன் பவரு, ஸோ இது எல்லாமே வந்து இங்கே அதுக்குண்டான சாதகமான இது இருக்குது. என்ன ஒன்று, ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு எதிர்கட்சின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணா அவர். ஓகே. ஸோ அதனால அவர்கிட்ட இவங்க, ஆனால் அவரோட சாய்ஸ் தென்னிந்தியாவில் இருக்கிற நம்ம ஒன்றும் ஆந்திரா இல்லைனா தமிழ்நாடு போகணுங்கிறது தான் அவங்க பேக் அண்ட் டீம். அப்படிதான். அப்போ இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஓகே. அதுதான் இது யாரும் கேள்விப்பட வேண்டியதில்லை. இதுதான் ஒரு காமன் சென்ஸ். உங்களுக்கு எங்கே சீப் லேபர் கிடைக்குது, எங்கே உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அனுகூலங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது தமிழகம் வந்து ஒரு சிறந்த இது. சார், ஆனால் இங்கே ஏற்கனவே ஹுண்டாய் இருக்காங்க, அப்புறம் நிசான், இந்த மாதிரி பெரிய மற்ற கார் கம்பெனி நிறுவனங்களாக இருக்காங்க. ஒருவேளை டெஸ்லா தமிழகத்துக்கு வரும் பட்சத்தில் இந்த வர்த்தகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இவங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்? இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார். ஸோ எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இதனால் இருக்கும். இது எப்படி அதை அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க சார்? ஏன்னா இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இவங்க வச்சுருக்காங்க, நம்ம ரோட்ஸ்க்கான காருன்னு இவங்கெல்லாம் இருக்காங்க இங்கே ஸ்டாண்டர்டுக்கு. பட் டெஸ்லா நம்மளுடைய ரோட்ஸ்க்கு அது ஏற்ற மாதிரி இருக்குமா சார்? அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல இங்கே? இல்லை, கண்டிப்பாக. எது அதாவது இந்தியாவில் ஒரு பொருளை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹுண்டாயும் வந்து சவுத் கொரியா தான். ஸோ அவங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சில வடிவமைப்புகள்லாம் மாற்றி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், கார்லாம் வந்து இந்த கிளியரிங் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னா தாழ இருக்கும், ஒரு 2-3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது நம்ம ஊரில் வந்து மேடு பள்ளம் நிறைய தான், அது ஒத்து வராது. நமக்கு இங்கே வரும்போது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிளியரன்ஸ் ஹைட் வந்து கொஞ்சம் கூட வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு மாடிஃபை பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தானே எல்லாருமே பண்ணுவாங்க நம்ம ரோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதியே வந்து இந்திய கம்பெனி கிடையாது, அது சுசுகி. இந்தியாவில் இருக்கிற இந்த டாட்டா தவிர டாடா மஹிந்திராவும் தான். இப்போ மற்றபடி இப்போ பென்ஸ், BMW எல்லாமே ஒரு வெளிநாட்டு இது, அதுக்கு உண்டான மாற்றிப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ இந்த விஷயம் இந்த தமிழக பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்லா வரும் பட்சத்தில் இந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தோட ஏற்கனவே நம்ம வளர்ச்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கூடுதல் வளர்ச்சினா அது எப்படி இருக்கும் சார்? அந்த வளர்ச்சி கண்டிப்பாக நம்முடைய வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது இல்லாமல் வந்து டெஸ்லா நம்ம என்னதான் ஒரு ட்ரம்ப்போட பாலிடிக்ஸ் பிடிக்கல, இந்தியாவை மிரட்டினாருன்னு சொன்னாலுமே டெஸ்லான்றது ஒரு பிராண்டு. ஒரு சூப்பர் பிராண்ட். அது வரும்போது நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுதான், ஒரு பிராண்ட் இமேஜும் கொடுக்கும். நாளைக்கு பின்னை மாட்டோம், டெஸ்லாவே அங்கே போயிட்டாங்க, நம்மளும் வந்து தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு மற்ற தொழிலதிபர்களும் விரும்புவாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ முன்னாடி டெஸ்லா இந்தியாவுக்கு வரப்போகுதுன்ற பேச்சு எடுத்தப்பவே எல்லாரும் சொன்னது குஜராத்தில் தான் வரப்போகுது, பிளான்ட் குஜராத் தான், அங்கே தான் இடமே பார்த்துட்டாங்கன்ற மாதிரிலாம் கூட நம்ம செய்திகளை பார்த்தோம். ஆனால் இப்போ ஸ்கில்டு லேபர் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படிங்கும்போது ஏற்கனவே இங்கே வடக்கு தெற்குன்னு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய கார் கம்பெனி, உலகம் முழுக்க ஃபேமஸான கார் கம்பெனி தென்னிந்தியாவில் அவங்களுடைய பிளான்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடுங்கும் போது இதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அந்த விஷயமும் கல்ச்சரலாகவும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை சார்? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது மத்திய அரசாங்கம் இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அரசியல், அது எந்த கட்சி அரசியல் இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. பிஜேபி கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த விவகாரம் அந்த கல்ச்சரலாக இருந்தாலுமே அது சிக்கல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.